சமாதான பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம், அப்படிதானே? லேவியராகமம் 3:1 யாராவது வாசிங்க. லேவியராகமம் 3:1. அப்போ ஒரு பழைய ஏற்பாட்டில் இது தொடங்கப்பட்டது. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி, எதை செலுத்த வேண்டுமாம்? எதை செலுத்த வேண்டுமாம்? பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த வேண்டும். அப்போ இந்த பழுதற்றிருப்பது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பழுதற்றிருப்பது என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அது மிகவும் எளிது. எந்த ஆடு ரொம்ப துடிதுடுப்பாக இருக்கோ, எந்த மாடு ரொம்ப துடிதுடுப்பாக இருக்கோ, அதை என்ன பண்ணணும்? முதல்ல தனியாக எடுத்து வைக்கணும். ஓகே, இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. நம்ம பழைய ஏற்பாட்டில் நன்றி பலியை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது நமக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்கிறதா? இன்றைக்கி நம்ம 2023 கடைசி நிமிடங்களுக்குள்ளே நம்ம கடந்து சென்று இருக்கிறோம். நன்றி உள்ள இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம்? உண்மையிலே இந்த தாத்தா என்கிற குணம் அட்டைக்கு உண்டுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வயிற்றில் போட்டு வயிற்றை நிரப்பி வாய்க்கில் போட்டு வயிற்றை நிரப்பி கடைசியில் ஏப்பம் விட்டு படுத்து தூங்குகிற விசுவாசியாக இருக்கோமா? இல்லைனா நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோமா? வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த சில பல நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். எல்லோரும் அதே மாதிரி தானே? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த சில பல நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். பொதுவாக இந்தியர்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம்னா, எதுக்கெடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் பொதுவாக நீங்கள் பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க, கிளைண்ட்டு கூட ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி டீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம தேங்க்ஸ் சொல்லுவாங்க, அவங்களும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, திருப்பி நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க தேங்க்ஸ் சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? வேறு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். வெல்கம் கொடுக்கணும், இல்லைனா நோ ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் அப்படி பழக்கம் இல்லை. நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த நன்றியை மீன் பண்ணுறது கிடையாது. மனசுலேருந்து நம்ம அந்த நன்றியை செலுத்துவது கிடையாது. நம்ம ஏதோ வாயிலிருந்து செலுத்துகிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு எப்படியாவது அவன் தொழில் நமக்கு கிடைக்கணும், எப்படியாவது அவன்கிட்ட இருந்து பிஸ்னஸ் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஈடுபடுறோம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம அப்படி செலுத்தக்கூடாது. எப்படி செலுத்த வேண்டுமாம்? பழுதற்ற நம்ம செலுத்துகிற நன்றியில் எந்த பழுதுமே இருக்கக்கூடாது. அப்போது ஒரு நன்மை என்பது தனி மனித தேவைகள், தனி மனிதனின் தேவைகள் சந்திக்கப்படுவதை பொறுத்தது. ஒரு நன்மை என்பது எப்படி? இன்றைக்கி ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு ஒருவேளை சாப்பாட்டு கிடைப்பது அவனுக்கு எப்படி இருக்கும்? பெரிய நன்மையாக இருக்கும். ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது அவன்கிட்ட போய் நம்ம 1 கிலோ தங்கத்தை கொடுத்தா, அவனை 1 கிலோ தங்கத்தை கொடுத்து 3 நாள் பட்னி போட்டால் அந்த மனுஷன் என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அந்த தங்கம் அவனுக்கு எந்த பண்ணாது, எதுக்குமே உதவாது. அதே போல் ஒரு பெரிய தொழில் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவருக்கு பல கோடி தேவைப்படுது. அப்போ அவர்கிட்ட போய் 1 கிலோ தங்கத்தை கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? அது அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நன்மை என்பது ஒவ்வொரு தனி மனித தேவையை பொறுத்தது. இங்கே இருக்கிற அநேக பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்போது அது உங்களுக்கு நன்மையாக தெரியும். அப்படி தானே? அதுதான், அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க. கடன் பாரங்கள் இருக்கலாம், கடன் அடைப்பட்டால் நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. இல்லைனா திருமண காரியங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம். ஒன்று நிவர்த்தி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதற்கு நன்றி செலுத்துவீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:8 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே மாதிரி யாக்கோபு 1:17 இப்படி சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது எல்லாம் என்னதுதான்? நன்மை மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது நன்மை
இப்போ நம்முடைய உலக தகப்பன் இருக்காங்க, உலக தாய் இருக்காங்க. அவங்க என்னைக்காவது நம்ம பிள்ளை நாசமாக போயிடட்டும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ பரம தகப்பன் நமக்கு வைத்திருக்கிறது எது மட்டும்தான்? அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு தான் என்ன பண்ணுறான்? சோதிக்கப்படுறான், வாதிக்கப்படுறான். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லாமே நன்மை தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், யோவான் 16 அப்படி இருந்தும் யோவான் 16:33 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான். அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருகிறது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. நம்ம எங்க இருக்கோம்? உலகத்திலே இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம்? உபத்திரவத்தின் வழியாக கர்த்தருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியாக கர்த்தருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பல இச்சையின் நிமித்தம், பல பாவங்களின் நிமித்தம், பல போராட்டங்களை போராடி, பல முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நமக்கு நன்மை, விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நன்மை வந்தவொடனே ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. அந்த நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வந்த நன்மை. அப்போ பாருங்க, அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, யாக்கோபு 1:2, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ வேத வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பரீட்சை இருக்கும், உபத்திரவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கூட ஒரு 100 ரூபா காணிக்கை கொடுத்து இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அந்த தீர்க்கதரிசனம் என்னது? பொய். யார் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசனம் நான் பார்த்தேன். ஒருத்தர், நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 24 லட்ச ரூபா வந்துடும் சொல்லி ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். அப்போ எல்லாருக்கும் இப்படி 24 லட்சம் வந்தால் நம்ம எல்லாரும் ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. எதுக்குன்னா அது கள்ளப்பணம். அந்த 24 லட்ச ரூபாய்க்கு என்ன கணக்கு காமிப்பீங்க நீங்கள்? ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால் உங்களை ஆண்டவர்கிட்ட அனுப்பிடுவாங்க. அது என்ன பணம்? அது கள்ளப்பணம். அதனால யாராவது உங்கள்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி நீ ரொம்ப நல்லா இருப்போமா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கோ. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சுவிசேஷ ஊழியத்துக்கு அப்போ முன்னால் போகும்போது நானும் என் நண்பனும் என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வீட்டிலேயே போய் உங்களுக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், பைக் கிடைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு அது தருவார், இது தருவார், பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சும்மா சொல்கிறது, சும்மா பொய் சொல்கிறது. அது உண்மை கிடையாது. அப்போ நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. வேதம் கிளியராக சொல்லுது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருகிறது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, இந்த உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது வேதம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், நமக்கு நன்றி உள்ள இருதயம் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்காது. எதனால் அப்படின்னா, போதும்பா வாழ்க்கை, என்ன வந்தால் என்ன போனால் என்ன, ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கடைசியில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் என்ன ஆகாது? அதில் ஒரு சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. சில பேர் பாருங்கள், ஏதாவது இந்த மரித்த வீட்டில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மரித்த வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இவங்க பக்கத்தில் இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்து பிரச்சனையை உட்காந்து பேசி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு அதில் என்ன கிடையாது, அதில் எந்த விதமான ஒரு ஈடுபாடும் அவங்களுக்கு கிடையாது. சும்மா ஒரு தலை எண்ணிக்கைக்காக அவங்க வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்கிற நன்மைகள் நமது உலகத்தில் இருக்கும்போது உபத்திரவத்தின் வழியாக தான் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருக்கார். ஆமென். அப்புறம் நம்ம அடுத்து பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு வருகிற நன்மைகளில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, ரோமர் 1:21 வாசிங்க. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்த
ஓகே, நான் வாசிக்கேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. எவ்வளவு நன்மை வந்தாலும் நாம் அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், நாம் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால், அது ஒரு பாவமாக மாறிவிடும். ஆமென். நமக்கு வருகிற நன்மைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்த பழகலை அப்படின்னா, அந்த நன்மையின் மூலமாக நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை சேர்த்து கொள்ளுவோம். ரோமர் 1 பற்றி நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் இச்சையினால் வருகிற பாவம், தேவனை அறியாததினால் வருகிற, அறிஞ்சும் ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்காததுனால, அவருக்கு நன்றி செலுத்தாதனால வருகிற பாவங்கள் ரொம்ப கொடிய பாவங்கள். இந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாவங்களை. அந்த பாவத்திற்கு பதில் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பவுல் அழகாக எழுதியிருக்காரு. பவுல் அழகாக எழுதியிருக்காரு. அப்போது நன்மை நமக்கு வரும்போது அந்த நன்மைக்கு நம்ம நன்றி செலுத்தவில்லை என்றால் அது ஒரு பாவத்திலே நம்மை கொண்டு சேர்த்து விடும். எப்படி சொல்லிட்டா, உங்களுக்கு ஒரு நன்மை வருதும் போது நீங்கள் நன்றி செலுத்துறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நன்மையில் உங்களை புகழ்வீங்க. நான் பட்ட பிரயாசத்தினால நான் இந்த நன்மையை அடைந்தேன், நான் பட்ட காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனேன், அந்த தொழிலை பார்த்தேன், இந்த தொழிலை பார்த்தேன், அதனால நான் நன்மை அடைந்தேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு செயற்கையாக ஒரு சிலை வைக்காவிட்டாலும் உங்கள் மனசில் நீங்களே உங்களை சிலையாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சிலையாக வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு உங்களை நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்போ நன்றி செலுத்துவது என்பது நம்ம எதை குறிக்கிறது என்றால், நன்றி செலுத்துகிறது, நான் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், அவரே எனக்கு வருகிற நன்மைக்கு காரணர் என்பதை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறும்போது அவருடைய பிரசன்னத்தை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். இதை எல்லாத்தை விட ஒருபடி மேலானது என்ன தெரியுமா? நமக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்து நாம் நன்றி கூறுவது. மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது இவை எல்லாவற்றை விட ஒருபடி மேலான நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்கோம் அப்படின்னா, இப்போ நன்மை வரும்போது யாராவது நமக்கு தூண்டணுங்கிற அவசியமே இல்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு. அப்படி தானே? நமக்கு ஒரு நன்மை கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முழங்கால் படிட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுவோம். ஆனால் கஷ்டத்தின் பாதையிலே, ஒரு கொடுமையின் பாதையிலே நாம் நடந்து செல்லும்போது ஆண்டவருக்கு நன்றி செல்வது என்பது மிகவும் பிரயாசமான காரியம். யாராவது சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே என் குடிகார கணவனுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, 24 மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கிற என் மனைவிக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, என் வியாதி சோமே ஆக மாட்டேங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, என் கடன் தொல்லை மாறவே மாட்டேங்க உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பாட்டு பாடிருக்கீங்களா யாராவது? ஏன்னா நமக்கு பாட தோணாது. காரணம் என்னன்னா, அந்த நன்றிக்கு நம்ம மனசில் பிரசவ வேதனைப்பட்டு தான் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்தில் பாருங்கள், நீங்கள் யோபு 2:7-10 வரைக்கும் வாசிப்பீங்க அப்படின்னா, யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொன்ன காரியங்கள். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததி விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி ஓகே, மைக் சரியில்லாதனால நானே வாசிச்சிடுறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு அது தெரியும், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது யோபின் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடினால் பாவம் செய்யவில்லை. ஆனால் யோபு உணர்ச்சி வசப்பட்டு இதில் ஒரு காரியத்தை எல்லாருமே சொல்லக்கூடியதான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் எதையும் பெறக்கூடாது.
அப்போ யோபுவுக்கு தெரியாது இந்த தீங்கு யார் மூலமாக வருது அப்படின்ட்டு. சாத்தா மூலமாக தான் இந்த தீங்கு வருதுன்னு யோபுக்கு தெரியாது. ஆனால் யோபு தெரியாமல் சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்? அந்த சூழ்நிலை நிமித்தமாக கர்த்தரிடத்திலிருந்து தான் இந்த தீமை வருகிறது அப்படின்ட்டு. அப்போ நம்மளும் அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நமக்கு தீமை வரும்போது ஆண்டவர் ஏதோ நம்ம போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி செஞ்ச பாவத்துக்கு 2 வருஷம் கழித்து நமக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்காரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் தீமை என்பது சத்ருவின் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது. அப்போ இதில் பாருங்க, யோபுவின் மனைவியும் யோபுவும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஒரே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாமே ஒரே காரியங்களை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருடைய இருதயமும் வேறுபட்ட இருதயம். அதனால தான் வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, கணவனும் மனைவியும் ஒரே மாம்சம் தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரே ஆவின்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை. நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஆவியாக இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஒத்துக்கிடுவீங்க? இல்லை, நான் ரொம்ப ஐக்கியமானவங்க, நாங்கள் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரே கிளாஸில் தான் தண்ணி குடிப்போம், ஒரே சீட்டில் இருக்க பைக்கில் தான் நாங்கள் போவோம். என்னதான் நீங்கள் சொல்லலாம், சரீரத்தில் தான் நீங்கள் ஒரே சரீரமாக இருக்க முடியுமா சொல்லும் தவிர ஆவியில் நீங்கள் இருக்கவே முடியாது. ஆமென். அதனால தான் யோபுவும் அவனுடைய மனைவியும் ஒரே வீட்டில் இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டாலும் யோபுனுடைய மனைவி பாடுகள் வரும்போது யோபுனுடைய மனைவியோட பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு, யோபுவோட பேச்சு வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்கள் நன்றி உள்ள இருதயம் உள்ள யோபுவின் பேச்சு என்ன சொல்கிறான்? அவன் வாயிலிருந்து என்ன வரலையா? மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், அதற்கவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இன்னைக்கு. அப்போ இங்கே 2 விதமான குணங்களை நம்ம பார்த்தோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் 2 குணமாக இருக்காங்க. அப்போ ஒருவர் நஷ்டத்தையும் இழப்புகளையும் கண்டு வேதனை அடைகிறாள், ஆண்டவரை தூஷிக்க வகை தேடுகிறாள். அது யார்? யோபுவின் மனைவி. ஆனால் யோபு தேவனை தூஷிக்க மறக்கிறான். அப்போ இப்படி இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த மாதிரி வாழ்கிறது மிகவும் எளிது கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து செய்தி கேட்டுட்ருக்கோம், சிரிக்கிறோம், கை தூக்கி அலிலியோ சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பாடுகள் வரும்போது நம்மளோட ரியாக்ஷன், நம்மளுடைய பதில் எப்படி இருக்கும்? நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி பாடுகளிலேயும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் ஊன்ற கட்டப்பட்ட ஒரு விசுவாசியால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையிலையும் நன்றி உள்ளவனாய் வாழ முடியும். ஆமென். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட ஒருவனால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் வாழ முடியும். இப்போ மத்தேயு 7:21-25 வரைக்கும் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. நம்மளாம் இந்த குடம் கூத்தாடும்பாங்கல்ல, அந்த கதையாக இருந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கக்கூடாது. எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் பாத்திரம் ரொம்ப சத்தத்தை உண்டாக்கும். அப்போ அந்த வெறும் பாத்திரம் மாதிரி நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அது எதுக்கு தான் அடையாளமா? கர்த்தாவே கர்த்தாவேன்னு கையை தூக்கி நம்ம சொல்கிறோம், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம், உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறோம். ஆனால் எண்ணம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. எப்பண்டா இந்த செய்தி முடியும்? எப்பண்டா இட்லி போடுவாங்க? எப்போ டீ கொடுப்பாங்க? எப்போ வீட்டுக்கு போகலாம்? எப்போ நாளைக்கு போய் கடையை திறக்கலாம்? ஒருவேளை 5 மணிக்கு முடித்தா காலையில் திறக்க முடியாதோ, மத்தியானத்துக்கு மேலே தான் திறக்க முடியுமோ? எப்போ அந்த மாவை ஆட்டலாம்? இப்படி சொன்னால் நீங்கள் எப்படியாவது மாவாட்டிடுவீங்க, எப்படியாவது கடையை திறந்துடுவீங்க, ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் சிரித்தாலும் நம்மளே என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றி சிரிச்சிட்டே நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா.
உணர்வடைவோம். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே நான் சொல்கிறதுலாம் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டும்? உணர்த்த வேண்டும். அப்போது அதிலே நீங்கள் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் 25வது வசனம் சொல்லுது, பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ கண்மலையின் மேல் அஸ்திபாரம், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரத்தை போடுவோமானால் நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த நிலம் வந்தாலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் ஜீவிக்கிங்கிற ஆண்டவரே, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லுவோம். நீங்கள் கண்மனையில் அஸ்திவாரம் போடாமல் மணலில் அஸ்திவாரம் போட்டிருந்தீங்க. உங்கள் அஸ்திவாரம் பணத்து மேலேயும் புகழ் மேலேயும் ஆஸ்தியின் மேலேயும் அழகின் மேலேயும் அந்தஸ்தின் மேலேயும் அஸ்திவாரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றொன்னா கரையை அரிச்சு போ மழை வந்து காற்றடிச்சு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நன்றியெல்லாம் விட்டுருவோம். கடைசியில் யோபுவின் மனைவியை போல நாம் மாறி விடுவோம். அடுத்து பாருங்க, நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. உங்களுக்கு நன்றி இல்லை அப்படின்னா, எனக்கு நன்றி இல்லை அப்படின்னா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்னா கீழ்ப்படியணும்னு எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட நன்றி இல்லை. நீங்கள் பாருங்கள், நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். வேதத்தை பற்றி அறிவு நமக்கு உண்டு. மோசேயின் வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். யாத்ராகமம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போ மோசையின் மூலமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். நீங்கள் எகிப்திலிருந்து 10 வாதைகள், சிவந்த சமுத்திரம், மன்னா, காடை, எரிகோவிலே வெற்றி, அதுக்கு முன்னால் அப்போ அநேக அற்புதங்களை செய்தார். அப்போ மோசைக்கு இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது மோசைக்கு அது வந்து இந்த அற்புதம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நாளைக்கு காலையில் நீங்கள் போய், இல்லைன்னா நாளை கழிச்சு காலையில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் பிளேட்லலாம் மன்னாவாக போட்டார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும். டெய்லி இதே வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 நாளும் உங்கள் பிளேட்டில் மன்னா வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போதும் ஆண்டவரே, ஏதாவது கறி இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க. பிற என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் மசாலா ஜாமான் இருந்தால் அனுப்புங்க, இல்லைனா நீங்களே ரெடி பண்ணி அனுப்புங்க. நம்ம எதுலேயுமே என்ன பண்ண மாட்டோம்? திருப்தி அடைய மாட்டோம். அப்போது மோசே அநேக அற்புதங்களை பார்த்தவன். அந்த அற்புதத்தை பார்த்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்காங்க, ஒவ்வொரு தடவையும் முறுமுறுக்காங்க. அதே மோசே எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் சீன் வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேச சொன்னார். அந்த மோசே என்ன பண்ணான்? போய் அடித்தான், வெள்ளம் வந்தது. ஆனால் மோசேயால் என்ன பண்ண முடியல? கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற, உங்கள் மூலமாய் செய்கிற பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவியை உங்கள் உள்ளத்தில் கொண்டுரும். கீழ்ப்படியாமையின் ஆவி, ஒரு கௌரவத்தின் ஆவி, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நாம் அடைய வேண்டிய கானானை நாம் அடைய முடியாது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற லக்கை நாம் ஒருபொழுதும் என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. அப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் பாருங்கள், வில்லியம் கேரி என்கிற ஒரு மனிதனை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த வில்லியம் கேரி என்பவர் தன்னுடைய வறுமை, பலவீனம், தனிமை, 5 வயது மகன் பீட்டர் என்கிற 5 வயது மகன் உடல்நல குறைவால் மரித்து போனான். மனைவி இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு மனசு இல்லை. ஏன்னா இங்கிலாந்து இங்கிருந்து ஊழிய அழைப்பு பெற்று இங்கே இருக்கிற 130 கோடி ஆத்துமாக்களையும் ரட்சித்து அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்தி இந்தியாவை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லை
எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு நினச்சி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கிலாந்தில் இருந்து ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்? இந்தியாவை நோக்கி வந்தார். இந்தியாவை நோக்கி வந்து தன்னுடைய மகனை இழந்தார். மனைவிக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. எதையோ மனைவிட்ட ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். கடைசியில் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவளாய் கடைசியில் ஒரு மனைவியை வந்து ஒரு அறையில் அடைச்சி வச்சாங்க. ஒரு சின்ன அறையில் பூட்டி வச்சார். அந்த அளவுக்கு அந்த மனைவிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவருடைய வேத மொழிபெயர்ப்பை தொடங்கினார். இன்றைக்கி அவர் மொழிபெயர்த்த வேதம் இன்றைக்கி பாருங்கள் பல மொழிகளில் இருக்குது. ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அஸ்ஸாமிஸ், சான்ஸ்கிரிட், மேலும் பல மொழிபெயர்ப்புகளை அவர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் படுகிற பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் அவரை அழைத்ததற்கு நன்றி இல்லாதவராய் இருந்திருந்தார். ஆனால் என்ன பண்ணியிருப்பார்? மறுபடியும் இங்கிலாந்துக்கு போயிருப்பார், நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த 5-6 மொழியில் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு பைபிள் கிடச்சிருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த கஷ்டத்தின் பாதையில் நாம் கடந்து சென்றாலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நமக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை தருவார். ஆமென். இவை எல்லாவற்றையும், இந்த வில்லியம் கேரி சம்பவத்தை விட்டுட்டு எல்லாவற்றையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உலகத்தின் ரீதியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய நன்மைக்காக நன்றி செலுத்துதல். ஆமென். ஆவிக்குரிய நன்மைக்காக நன்றி செலுத்துதல். எபேசியர் 1:4 வாசிங்க. ஓகே, நானே வாசிங்க. தமக்கு முன்பாக உலக தோற்றத்தில் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து. ஓகே, நம்ம எதுக்காக நன்றி செலுத்த வேண்டுமாம்? உலக தோற்றம் முன்னமே நம்மை கிறிஸ்து தெரிந்து கொண்டதினாலே. உலக தோற்றத்தின் முன்னமே. அப்போ உலக தோற்றம் எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இந்த தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் என்னையும் உங்களையும் கண்டுகொண்டார், தெரிந்தெடுத்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே எத்தனை பேர் போய் நீங்கள் தேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் தேவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேவன் தான் நம்ம என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கிறிஸ்தவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. ஒன்று வேதத்தை அறியாதவர்கள், வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, ஏதாவது ஈஸ்டர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. சில பேர் பண்ணுவாங்க, உலக நன்மைக்காக நன்றி செலுத்துகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. தனக்கு வியாதி சோமானது, தான் ஆசீர்வதிக்கப்பட்டது, வேலை கிடைச்சது, காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வகையான கூட்டங்கள் உண்டு. அடுத்து பாருங்க, நம்ம எந்த தியாகமும் செய்யாமல், நம்ம எந்த பிரயாசமும் அடையாமல் நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. என்னது? கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பு. உலக தோற்றம் முன்னமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால, பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மை அழைத்த அழைப்பிற்கு நேராய் நம்மை நடத்துகிறதினாலே, கொலோசியர் 3 என்று சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ உலகத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரியவைகள். பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நாம் பிரயாசப்படாமல் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய பாஷை, இதெல்லாம் பிரயாசப்படாமல் பெற்றுக்கொண்டதுக்காக, அந்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்க ரொம்ப 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 கம்மியான ஆட்கள். அப்போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியும், தேவனோடு நம்ம உரையாட முடியும். தேவ சமாதானம் நம்மை தாங்குகிறது. உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் தேவ சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. உலகத்தில் என்ன தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா எல்லாம் மாயையும், சாலமோன் மாதிரி தான் என்னத்தெல்லாமோ சம்பாதிச்சு பார்த்து கடைசியில் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, மரணத்திற்கு பின்பு உள்ள நித்திய வாழ்வை குறித்த நிச்சயம். மரணத்திற்கு பின் உள்ள யாருக்காவது இந்த உலகத்தில் அந்த நிச்சயம் கர்த்தர் கொடுத்துருக்காரா? நமக்கு கொடுத்துருக்காரு. மரணத்தை தைரியமாக சந்திக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால மரணத்திற்கு பின்பு உள்ள நித்திய வாழ்க்கையை குறித்த நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது இங்கே ஆவியாக போய் இங்கே ஒளிஞ்சிருக்க போகிறது இல்லை நம்ம. ஆனால் வேதம் கிளியராக சொல்லுது. 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:50 இப்படி இருக்கு. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவையும் தரித்து கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அதே இதுதான் ஏசாயால, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 57:2 இப்படி சொல்லுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அதனால மரித்தவர்களை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தார்களானால் அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். வேதம் ரொம்ப கிளியரா சொல்லுது. இந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, எவ்வளவு பெரிய மலை நமக்கு முன்னால் வந்தாலும் அதை பார்த்து கலங்க வேண்டிய தேவையில்லை. மரணத்தையே ஒருத்தர் ஜெயிச்சிட்டார், இதுக்கு மேலே நம்ம வேற எதுக்கு போட்டு கவலைப்பட்டு இருக்க போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இயேசுவின் நிபந்தனையற்ற அன்பு. நித்திய வாழ்வை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 14:3 சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்கு அருமையான இந்த வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். எவ்வளவோ காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதனால் இந்த வேளையில் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. நாம் நித்தியத்திற்காக நாம் சேர்த்து வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? கரெக்டு. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோமா? ரொம்ப நல்லது. அந்த நன்மை நமக்கு, அந்த நன்றி நமக்கு இருக்கணும். அந்த நன்றி நமக்கு இல்லை என்றால் நாம் அநேக பாவத்திற்குள்ளாக சென்று விடுவோம். இல்லை என்றால் நாம் கீழ்ப்படியாமையின் ஆவி நமக்குள்ளே வந்துடும். ஆனால் அதை விட மேலானது கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பு, நமக்கு தந்த அபிஷேகம், நமக்கு தந்த நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி பேர் தூங்கிட்டே கேட்டிருந்தாலும் ஓரளவு காதுக்குள்ளே போயிருக்கும்னு நினைக்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை போய் தியானிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தூங்குறாங்க நிறைய பேர். அவங்கள தனியாக ஃபோட்டோ எடுத்து, பெண்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அப்படி சேலை எப்படி முன்னால் போட்டு ரொம்ப ஈஸியாக தூங்கிடலாம். திடீர்னு தெரியாமல் ஒருத்தங்க 2-3 பேர் கையை தூக்குறாங்க, அலையிலையா அப்படின்ட்டு, சம்மந்தமே இல்லாமல். அவங்கள என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு அருமையான நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, தலையை கீழே போடாமலே தூங்குறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி ஓடி அலைஞ்சி மண்ணுக்குள்ளே போய் அட்ரஸே இல்லாமல் போயிடாதீங்க, அது முடிஞ்சிடும். ஆனால் நித்தியத்திற்கான ஆசீர்வாதத்தை நாம் தேடி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.